எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 42 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட சேனல் நேம் முன்னை பற்றி யோசி திங்க போர்டு யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு. நம்ம லைஃப்பில் ரியலாக சொல்கிறேன், ஹீட் சில பேருக்கு ஹியூமன்ஸுக்கு இருந்துச்சுன்னா, வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா, தயவு செய்து உங்களோட ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வேறு யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு தலைவலி, வயிற்று வலி எது வந்தாலும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். உங்கள் ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, பாடி ஹீட்டாக இருக்குது, அதால் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா தயவு செய்து உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஹீட் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால முடி கொட்டுதல் ஃபஸ்ட்டு அதான் பண்ணும். நம்மளுடைய ஹேர் ஃபால், தென் நீர் சுழுக்கு மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீர் சுழுக்கு, குழந்தைங்களுக்கு இந்த யூரின் போகிற இடத்துல பிரச்சனை அப்படின்னு எல்லா பிரச்சனையும் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஏன் இந்த பதிவு சொல்கிறேன்னா, அதாவது கோல்டு ஆல்ரெடி உள்ளவங்க நம்ம குளிக்கணும் அவசியம் இல்லை. கோல்டு இல்லாதவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இந்த செம்பருத்தி இலை, வெந்தயம், கர்டு இதெல்லாம் கோகோனட் அதை அரைச்சி கொடுவாங்க, பத்து போட்டு நம்ம குளிச்சு வரதுனால ஹீட்டு தணிக்கும். ஹீட் மூலயமா ஃபஸ்ட்டு நமக்கு ஹேர் ஃபால் ஆகும், உண்மையாக இல்லைங்களா? ரெண்டாவது என்ன ஆகும், பாடி ஃபுல்லாக ஹீட் ஆனால் நமக்கு சம் இஷ்யூஸ், சம் ப்ராப்ளம் வரும். ஆர்கான்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், உறுப்புகளில் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும். இன்னொன்று, இந்த ஹீட்டு பிரச்சனைக்கு தண்ணி நம்ம குடிக்கிறதில்ல. ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நம்ம தண்ணி குடிக்கணும்? மனசை தொட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக குடிச்சிருக்க மாட்டோம். சாப்பிடும்போது ஒரு மடங்கு, தென் மதியம் சாப்பிடும்போது ஒரு மடங்கு, நைட்டு சாப்பிடும்போது ஒரு மடங்கு, இவ்வளோதான். தண்ணி கொஞ்சம் நிறையா குடிக்கணும். நம்ம பாடி ஹீட்டாக இல்லாமல் பார்த்துக்கணும். பாடி ஹீட்டில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். குழந்தைங்கள் வெளியில் சொல்ல முடியாது, அவங்கள நீங்கள் தான் டேக் கேர் பண்ணிக்கணும், சரிங்களா? வெப்பம் தாக்கம் அதிகமாக இருக்கும். வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெப்பம் ஒத்துக்காது, தாக்கம் அதிகமாக இருக்கும். அவங்களாம் ரொம்ப சேஃபாக பத்திரமா இருக்கணும், சரிங்களா? இந்த பதிவு பார்த்துட்டு உங்களுடைய ஹெல்த் வெப்பம் அதிகமாக இருக்குது, ஹீட்டு, உங்கள் பாடி ஹீட் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் தண்ணி குடிங்க, எண்ணெய் தேய்ச்சி குடிங்க. கோல்டாக இருக்கவங்க சஜஷன் வாங்கிட்டு நீங்கள் குளிக்கலாம், சரிங்களா? பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும், ஹெல்த்துக்கு நல்லது, ஹேர் ஃபால் ஆகாது. ஸோ உங்களை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆனாலும் உங்களுக்கு தான் கஷ்டம், ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் உங்களுக்கு தான் கஷ்டம். இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ வெரி கிளாட், மகிழ்ச்சி தரனால மறக்க முடியாது. பை பாய், சி யூ லேட்டர். உங்கள் சுகன்யா. ஸோ லைஃப்பில் நம்மளை பாதுகாக்கிறதுக்கே பல விஷயங்கள் காத்துட்ருக்கு. அதனால் உங்களை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். உன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுடைய ஹேர் ஃபாலை, ஹெல்த் கண்டிஷன் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பாய் பாய், சி யூ லேட்டர். உங்கள் சுகன்யா. இந்த பதிவு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்பப்போ கொஞ்சம் சிரிங்க, ஹெல்த்துக்கு நல்லது. டென்ஷனாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் வரும், சரிங்களா? பாய் பாய், சி யூ லேட்டர். உங்கள் சுகன்யா.